ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பிரயாசப்படு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். உலகம் கவனிக்க தவறுகின்ற மக்களை தேவன் பயன்படுத்த விரும்புகின்றார். வில்லியம் கேரி என்பவர் ஒரு சிறிய கிராமத்தில் 1700 ஆண்டுகளில் வளர்ந்தார். அவர் குறைந்த அளவே அடிப்படை கல்வியை பெற்றிருந்தார். அவர் தான் தெரிந்து கொண்ட தொழிலில் குறைந்த அளவு வருமானம்தான் ஈட்ட முடிந்ததால் வறுமையில் வாழ்ந்தார். தேவன் அவருக்கு சுவிசேஷத்தை பரப்புவதில் தீராத தாகத்தை கொடுத்தார். அவரை சுவிசேஷ பணிக்கு அழைத்தார். கேரி கிரேக், எபிரேயு, லத்தீன் மொழிகளை கற்று தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டை முதன்முறையாக பெங்காலியில் மொழிபெயர்த்தார். இப்பொழுது அவர் நவீன சுவிசேஷ பணியின் தந்தை என்று கௌரவிக்கப்படுகின்றார். அவர் தன்னுடைய உறவினர் ஒருவருக்கு எழுதிய கடிதத்தில் தன்னுடைய திறமைகளை குறித்து, நான் மெதுவாக தொடர்கின்றேன், நான் தொடர்ந்து செய்வேன் என்று பணிவோடு தெரிவித்தார். தேவன் ஒரு வேலையை செய்யும்படி நம்மை அழைக்கும் பொழுது அந்த வேலையை முடிப்பதற்கு தேவையான பலனையும் தருகின்றார். நம்முடைய குறைகளை அவர் பார்ப்பதில்லை. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம் என்று கூறுகின்றார். மேலும் அந்த தூதனானவர் அவனிடம் அவர்களின் பட்டணத்தையும் பயிர்களையும் கொள்ளையிடுகின்ற மீதியானிடமிருந்து இஸ்ரவேலரை மீட்கும்படியும் கூறுகின்றார். ஆனால் கிதியோன் பராக்கிரமசாலி என்ற பட்டத்தை பெற்றிருக்கவில்லை. அவன் தன்னை தாழ்த்தி, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன், வசனம் 15 என்று கூறுகின்றான். ஆயினும் தேவன் தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்க கிதியோனை பயன்படுத்தினார். கிதியோனின் வெற்றிக்கு அடிப்படையாக இருந்த வார்த்தைகள், கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், வசனம் 12. நாமும் தாழ்மையுடன் நமது இரட்சகரோடு நடந்து அவருடைய பலனை சார்ந்து கொள்வோமாகில் அவர் நம்மை பலப்படுத்தி அவர் மூலமாக மட்டும் நடத்தக்கூடிய காரியங்களை நிறைவேற்றி தருவார். கூறினவர் ஜேம்ஸ் பாங்ஸ். நம்முடைய சுயபலத்தால் செய்ய முடியாத எந்த காரியத்தை செய்யும்படி தேவன் நம்மை அழைக்கின்றார். எப்படி இன்று அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளப் போகின்றோம்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.